கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்திலேயும் நாம் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இரத்தின சுருக்கமாய் மலைப்பிரசங்கம் என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர் ஜனங்களோடும் சீஷர்களோடும் பேசுகிறார். நாம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மத்தேயு 5, 6, 7 கிரமமாய் நாம் வாசித்து அதில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் செய்துவிட்டோம், செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்திற்கு நாம் வராமல் ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதை முதலாவது செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 5, 6, 7 அப்படிங்கிறது வெளியேறப்பெற்ற ஒரு தரத்தை ஆண்டவர் உயர்த்தி, கிறிஸ்தவ வாழ்க்கையை உயர்த்தி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர் பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையின் தரத்தை உயர்த்தி இந்த இடத்துல அவர் இந்த 3 அதிகாரத்திலும் அவர் பேசியிருக்கிறார். எப்படி சகோதரர் சொன்னது போல் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் வாழ்வதை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற காலத்தில் வாழ்வது அதை நான் வாஞ்சிக்கிறேன், அதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பிரதர். அதுபோல் இந்த காரியத்தில் மத்தேயு 5, 6, 7 ஆண்டவர் நிறைய காரியங்களை குறித்து பேசிட்டு வருகிறார். அவர் முதலாவது அவர் வாயை திறந்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு சாவி அப்படின்னு சொல்லலாம், கீ என்ன அப்படின்னா ஆவியில் எளிமை. அப்போ அந்த பாக்கியவான்களுடைய சத்தியத்தை அவர் தொடர்ந்து பேசி கொண்டு அடுத்ததாக அவர் நம்மை பார்த்து நாம் உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே நம்மை அவர் ஒவ்வொரு இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. அடுத்தது அதே அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் கண்களால் இச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய தரத்தை அவர் சொல்கிறார். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு அப்படிங்கிறத மிகவும் தீர்க்கமாய் அவர் 37வது வசனத்தில் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அடுத்த காரியமாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். நாம் ஒருபோதும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பழிவாங்குகிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நாம் சபையாய் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் விட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 38வது வசனத்தில் அவர் சொல்கிறார். அடுத்தது நாம் 44வது வசனத்தில் சத்துருக்களை சிநேகிக்கணும், சவிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். அடுத்தது நாம் பூரண சர்க்குணர் பிதா எப்படி அப்படின்னா இரக்கத்தில், அதே போல் நாமும் பூரண சர்க்குணராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த 5ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட வெளியேற சத்தியத்தை சொல்கிறாங்க. அடுத்தது அவர் அதோடு நிறுத்தாமல் 6ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் தீர்க்கமான வார்த்தையில் 8 சத்தியங்களை அதில் நாம் ஆண்டவர் பேசுகிறாங்க. சுருக்கமாய் நான் உங்களிடத்திலே அதை நான் சொல்லுகிறேன். முதலாவது தர்மம் செய்வதை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்தரங்கத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக 5ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம மாயக்காரரை போல் ஜெபிக்கக்கூடாது, அறை வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 14ஆம் வசனத்தில் மன்னித்தலை குறித்து பேசுகிறாங்க. மன்னிக்கணும், மனுஷருடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதாவும் மன்னிப்பார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 16வது வசனத்தில் உபவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் மாயக்காரரை போல் உபவாசிக்கக்கூடாது, நல்லா நீங்கள் தலையை சீவி நீங்கள் முகத்தை கழுவி நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அப்படி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 19வது வசனத்தில் நாம் எங்கே நம்மளுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அவர் தெளிவாக சொல்கிறாங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது நம்முடைய கண்ணை குறித்து பேசுகிறார். நம்முடைய கண் 22வது வசனத்தில் நம்முடைய கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிகவும் முக்கியமான சத்தியத்தை 24 பேசுகிறாங்க.
ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவன் பணம் அப்படிங்கிற காரியத்தை அவர் தெளிவாய் பேசிவிட்டு தான் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலைப்படாத, 25வது வசனத்தில் கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க. 33வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. 6 மத்தேயு 5:6 சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 7ஆம் அதிகாரத்தில் அவர் முடிக்கும் பொழுது, நாம் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது, நீங்கள் எப்படி தீர்க்கிறீங்களோ அதே போல் நீங்களும் தீர்க்கப்படுவீங்க, அதனால் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க, 7ஆம் வசனத்தில் தட்டுங்க, தேடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் 3 முக்கியமான காரியங்களை சொல்கிறாங்க. 2த்துக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் இருக்குப்பா, நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க, நல்ல மரம் கெட்ட மரம்னு இருக்குது, நீங்கள் எந்த மரமாக இருக்க போகிறீங்க. அடுத்தது 2 அஸ்திபாரம் இருக்குது, ஒன்று கண்மலையின் மேல் அஸ்திபாரம், இன்னொன்று மணலின் மேல் அஸ்திபாரம் இருக்குது, நீங்கள் எதில் போட போகிறீங்க அப்படின்னு இப்படி பேசி முடிக்கிறாங்க அவங்க. 5, 6, 7 பேசி முடித்துட்டு அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். தொழுகை வேளையில் நாம் கேட்டது போல அந்த சகோதரி தன்னுடைய உண்மை நிலைமையை அப்படியே அவள் ஆண்டவரிடம் சொன்னாள். தன்னுடைய உண்மை நிலைமையை, எனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது இருக்கிறவன் எனக்கு புருஷன் இல்லை அப்படிங்கிற பொழுது மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவர் அவளிடத்தில் பேசுகிறார். பிதாவை தொழுது கொள்ளும் காலம். அதே போல் இந்த 5, 6, 7 சத்தியங்களை நாம் வீட்டிலே, நாம் நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் கை கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்க வேண்டும் என்றால், இந்த குஷ்டரோகியினுடைய மனநிலைமையிலேயே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் எவ்வளோ காரியங்களை நீர் பேசுகிறீர், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீக்லி மீட்டிங்ஸ்லேயும் நீங்கள் தீர்க்கமாக என்னோட பேசுகிறீங்க, ஆனால் அதை என்னால் கடைபிடிக்க முடியவில்லையே, அது என்னுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யவில்லையே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் ஆண்டவரே அப்படின்னு பணிந்து. இந்த குஷ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பாவ வாழ்க்கை. பழைய உடன்படிக்கையிலேயே குஷ்டரோகியாக இருக்கிற ஒருவரை அவர்கள் தள்ளி வைத்து விடுவார்கள், பாளையத்திற்கு புறம்பே கொண்டு வைத்து விடுவார்கள், அவர்கள் தீண்டத்தகாதவர்களாய் அவரை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். நாமும் இப்படித்தான் இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையிலே பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு குஷ்டம் நம்மை பிடித்திருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்திலே இந்த காலை வேளையிலே நாம் அவரிடத்தில் நம்முடைய நிலைமையை அப்படியே இருக்கிற வண்ணமாக, ஆண்டவரே, நான் உம்மை பணிந்து கொள்கிறேன், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு வேண்டும் பொழுது, ஆண்டவர் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்படி தான் ஆண்டவர் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சுத்தமாக்குவதற்கு விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் இந்த குஷ்டரோகியை போல, அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது இந்த குஷ்டரோகி போய் ஓடி ஒளிஞ்சிருந்தார் அப்படின்னா, ஆண்டவர் வரார், அவர் போகட்டும், அவர் போன பிறகு நம்ம எப்படியாவது அவரை பார்த்துக்கிட்டு பின்பற்றி 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 கடைசி வரைக்கும் எப்படியாவது ஓடி ஓடி நம்ம ஒதுக்கப்பட்டே நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா இந்த விடுதலை அவருக்கு கிடைச்சிருக்கார். ஆனால் அவர் யார் என்ன நினைத்தாலும் சரி, கண்டிப்பாக பாளையத்து புறம்பையிலேருந்து உடையாந்துருப்பார். இயேசு வராருன்னு கேள்விப்பட்டோன்னே உடையாந்துருப்பார். எல்லாரும் அவனை பார்த்துட்டு விலகி இருப்பாங்க. ஒரு சில பேர் திட்டியிருப்பாங்க, ஒரு சில பேர் அவன் முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஐயோ, குஷ்டரோகி வரான், குஷ்டரோகி வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் உடையாந்து பணிஞ்சிட்டான், ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட சத்தியத்தை கைக்கொள்வதற்கு என்னால் முடியவில்லை, எனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் நான் ஜெயிக்க முடியவில்லை, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. அடுத்ததாக 4வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார்.
இந்த அதிகாரத்திலேயே 5, 6, 7 அதிகாரத்தில் ஆண்டவர் அந்தரங்கத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். 5:16 சொல்கிறாங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆம், நாம் இந்த மாதிரியான ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்ட பிறகு, நாம் ஒரு சில பாவங்களிலே நாம் வெற்றி பெற்றுவிட்டோம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்து விட்டார் அப்படிங்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாமை பிரசித்தப்படுத்த விரும்புகிறோம். நாம் இதில் ஜெயித்து விட்டேன், இதில் தேறிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் சபைக்கு முன்பாக நம்மை பிரசித்தப்படுத்த விரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் தீர்க்கமாய் இந்த குஷ்டரோகி இடத்துல சொன்னது போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு காரியத்தில் வெற்றி பெற்று விட்டாய், ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஜெயித்து நீ மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்தி விட்டார் அப்படின்னா, இதை நீ ஸ்டேஜில் நின்று நீ பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னு விரும்பாத, எச்சரிக்கையாக இரு. எப்படி ஆண்டவர் நம்மிடத்தை உணர்த்துகிறார் பாருங்கள். ஆனால் நாம் அதை விட்டு இதற்கு நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குஷ்டரோகி நாம் ஒரு குஷ்டத்தில் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளாமல் குஷ்டத்திலிருந்து வெளிவந்ததை நாம் பிரசித்தப்படுத்த விரும்புகிறோம். நான் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தேன், அது நம்ம இன்னும் அதிகமான தாழ்மைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். நான் குடும்ப வாழ்க்கையிலே மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டேன், சகோதரத்தில் எப்படி நடந்து கொண்டேன், வேலை ஸ்தலத்திலே எனக்கு எவ்வளவு என்னோடய உள்ளத்துக்குள்ள குஷ்டம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இரக்கமாய் தயவாய் என்னை தொட்டு சுகம் கொடுத்து என்னை சபையில் வைத்திருக்கிறார் என்றால் நான் எவ்வளவு என்னை தாழ்த்த வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இதை நான் எல்லாருக்கும் சொல்லுவதற்கு நான் தீவிரப்படுகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 9ஆம் அதிகாரம், இந்த குருடர்களை சுகமாக்கின பிறகு 29, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எங்கே நம்முடைய சாட்சியை பிரசித்தம் பண்ணணும் அப்படின்னா, தேசமெங்கும் அப்படின்னா நாம் இருக்கிற இடத்திலே, நாம் வேலை செய்கிற இடத்திலே அவருடைய கீர்த்தியை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தியை, அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று நாம் பிரசித்தம் பண்ணணும். இங்கே சபையிலே நாம் பிரசித்தம் பண்ணுவதை காட்டிலும் வெளியிலே நம்மோடு கூட இருக்கிற இடத்திலே, நான் வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை மாற்றி இருக்கிறார். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், பாவத்தின் அடிமையில் இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், எனக்கு நல்ல ஒரு சந்தோஷமுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நாம் அங்கே போய் பிரசித்தம் பண்ணணும். அப்போ நம்மை பார்க்குறவர்கள் எவ்வளவு உற்சாகப்படுவார்கள். ஆனால் அதற்கு மாறாக நாம் இங்கே நின்று ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கிற 20 நிமிஷத்துலேயும் எப்படியாவது பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டும், பிரசித்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பி, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது ஒருவரும் அறியாதபடி. இங்கே என்ன சொல்கிறாங்க 30, ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒருவருக்கும் சொல்லாதபடி, சொல்லவும் கூடாது, அறியவும் கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். இதுதான் நாம் நம்முடைய இருதயமும் நம்முடைய மாம்சமும் எப்படி இருக்கிறது என்றால், ஒன்றை செய்து விட்டோம் என்றால் அதை எப்படியாவது தெரியப்படுத்த வேண்டும், எப்படியாவது யாராவது அதை பார்த்து நம்மளை பாராட்ட வேண்டும். இதை செய்து விட்டார், இந்த சகோதரன் இதை செய்தார், அதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உயர்ந்த சத்தியம் என்ன அப்படின்னா, சொல்லவும் கூடாது, அறியவும் கூடாது. இவர் தான் செஞ்சார் அப்படிங்கிற பெயர் முதலாய் மறக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு தான் ஆண்டவர் நம்மை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாம் இந்த சத்தியத்தில் நாம் கேட்டது போல இடுக்கமான வாசல் வழியாய் 7:13 இதுதான். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை யாரும் விரும்புவதில்லை. இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க அவர்கள் விருப்பமே இல்லை. அவர்கள் தன்னை பிரசித்தப்படுத்த வேண்டும்,
ஏதாவது ஒன்று செய்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு 2 பேருக்காவது அது தெரிய வேண்டும். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்னா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரிடத்திலே நம்முடைய வெற்றி, நம்முடைய தோல்வியை போய் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் சபையை நடத்தக்கூடிய பொறுப்புள்ள சகோதரர்கள் பகுத்தறிந்து, இங்கே நின்று பேசக்கூடியவர்களை பகுத்தறிந்து, ஒரு கம்பெனியில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் வைப்பாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் வரிசையாக ஒரு ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக வைப்பாங்க. குரூப் டிஸ்கஷன் அது இதுன்னு நிறைய வைப்பாங்க. வச்சு தான் ஒரு கம்பெனிக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இவன் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணான் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்திலேயே இப்படி இருக்கும் பொழுது சபை அப்படின்னு வரும்பொழுது இந்த சபையை நடத்தக்கூடியவர்கள் எப்பேற்பட்ட இடத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத சபையில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்கள் அவர்கள் கண்காணிப்பார்கள் கண்டிப்பாக. அப்போ பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமை வெளிப்பட்டு விடும். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விடும். அப்போது நம்மை கூப்பிட்டு அவங்க சொல்லும் பொழுது, நீங்கள் பேசின விதம் சரியில்லை, இன்றைக்கி நீங்கள் நடந்த விதம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது நாம் அதுதான் இடுக்கமான வாசல். எப்படி இவர் கண்டுபிடித்தார், இவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற விசாலமான வாசலுக்குள்ளார நம்ம போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை விசாலமாக ஆக்கி போடுறோம். இவருக்கு பகுத்தறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு கட்டத்துக்கு நாம் போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருவரும் சபையில் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் சபையிலே ஆண்டவர் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அவர் பார்த்து தான் ஒரு பொறுப்பை நம்ம இடத்துல கொடுக்குறார். ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேசிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு கிடையாது. இது இருக்கிறதுலையே வேணால் அந்த நம்ம கேட்டது போல் உலகத்தில் போய் நின்னோம்னா மூப்பர், உதவிக்காரர் அப்படின்னா ஒரு கேவலமாக நினைப்பாங்க. அப்படின்னா என்னங்க, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டேட்டர்னு ஒரு போஸ்டிங்கை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எல்டரா அப்படின்னா என்ன, எல்டர்னா ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் எல்டர் அப்படிம்பாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படிங்கிறது அது விலையேற பெற்றதாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் சபைக்கு உதவிக்காரர் அப்படின்னா ஆண்டவருக்கு உதவியாக இருக்கானா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பதவி, அது விவரிக்க முடியாது. இந்த உலகத்தையே படைத்தவருக்கு உதவியாக நான் பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னா அதை எப்படி சொல்ல முடியும், வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. இங்கே இருக்க ஒவ்வொருவரும் அப்படி தான், கொடுத்தா மட்டும்தான் உதவிக்காரர் கிடையாது. நமக்கு உதவிக்காரர்னு ஒன்று சொன்னால் தான் உதவிக்காரர் கிடையாது. இங்கே இருக்கிற சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் உதவிக்காரர்கள். அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய சகோதரத்தில் நிறையா முறை இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் பிரதர் எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படி என்று நாம் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியில் போகும்போது என்னம்மா வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறோம்ல, கேட்குறோமா இல்லைங்களா? வீட்டுக்கு என்ன தேவை, ஆமாங்க இது தேவைங்க, வரப்போ வாங்கிட்டு வந்துடுங்க, மறந்துடாதீங்க அப்படிம்பாங்க. அதே போல் சபைக்கு வரும்பொழுது ஏதாவது செய்யணுமா, ஏதாவது தேவை இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோடு எல்லாரும் வரணும். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கான வேலையை அவர் சொல்லுவார். ஆனால் நாம் அந்த பிரதர் பார்க்குற வேலையை எனக்கு கொடுத்தா தேவலாம், இந்த சிஸ்டர் பார்க்குற வேலையை என்னட்ட கொடுத்தா அது தேவலாம், அது இன்னும் கொஞ்சம் நான் மேன்மையாக பண்ணிவிடுவேன், அவங்களுக்கு கொஞ்சம் செய்ய தெரியலை. அதுதான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சபையில் ஒரு வேலையை கொடுத்து சோதிக்கிறார். பிரசங்கம் மட்டும் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், மற்றபடி எனக்கு யாரும் கண்டுக்காத வேலையை கொடுத்தீங்கன்னா அது யார் பாப்பா என்னைய அப்படிங்கிற ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தீர்க்கமாய் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் பாத்ரூம் கழுவுறதை தான் ரொம்ப தீவிரமாக பார்க்குது.
இங்கே பிரசங்கம் பண்ணுகிறவரை காட்டிலும், போன வாரம் நம்ம கேட்டது மாதிரி இந்த பேப்பரெல்லாம் பொறுக்கி போட்டார் பாருங்கள் ஒரு சகோதரர், அவரை தான் அவருடைய கண்கள் பார்க்குது. சின்ன சின்ன விஷயங்கள். ஒருத்தர் பெரிய அணையை கட்டிட்டார், இன்ஜினியர். அவர் பயங்கரமான இன்ஜினியர், என்ன மாதிரி கூட சொல்ல முடியாது. கட்டி விட்டார். கட்டி ஒரு மூலையில் ஒரு ஓட்டை இருக்குது, ஒரே ஒரு மூலையில் ஒரு ஓட்டை இருக்குது. அதை அவர் பார்க்கல. அங்கே இருக்க அவ்வளோ தண்ணியும் லீக் ஆகிட்டே இருக்குது, கண்டுபிடிக்க முடியலை. கையாளா எடுப்படி ஆளுன்னு சொல்லுவாங்க, மம்பட்டி ஆள். அவர் போய் அதை பார்த்துக்கிட்டார். அந்த ஓட்டையை பார்த்துட்டு கலவையை போட்டு கொண்டு போய் வச்சு அதை வச்சு அடைச்சி விட்டார். அவர் நினச்சிருந்தாருன்னா இன்ஜினியர் பண்ணட்டும், இன்ஜினியர்னு சொன்னார், பெரிய இவருன்னார், இத்தனையோ வீடை கட்டியிருக்கேன்னாரு, இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு அவரால் ஆனால் இவருக்கு தெரியும், சபையில் உட்காந்துக்கிட்டு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், இதை எங்கே சொன்னால் சரியாகுங்கிற தெரியும். அவர் பார்த்துக்குவாருங்க. இந்த முயல் ஆமை கதை மாதிரி தெரியுமில்ல. முயல் ஆமை கதை கேட்டிங்களா? குரூப்பில் போட்டாங்களே, முயல் ஆமை ரெண்டுக்கும் போட்டி வச்சப்போ எது ஜெயிச்சிச்சு? ஆமை ஜெயிச்சிருச்சு. ஆமை ஜெயிச்சிருச்சு. முயல் அம்மா போய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு படுத்து தூங்கிருச்சு. அந்த ஆமை போய் ஜெயிச்சிருச்சு. அது பார்ட் 1ன்னு சொன்னாங்க. பார்ட் 2 என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தீ பிடிச்சிருச்சான். தீ பிடிச்சோடனே இந்த தண்ணியை கொண்டு போய் அணைக்கிறதுக்கு ஒரு வாளியில் தண்ணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த முயலை கூப்பிட்றாங்களாம், தயவுசெய்து இந்த தண்ணியை ஊற்றி கொண்டு அணைச்சி கொடுப்பாது அப்படின்னோடனே. அப்போ அந்த முயல் சொன்னிச்சான், யார் போட்டியில் ஜெயிச்சது? ஆமை தானே ஜெயிச்சிச்சு, அந்த ஆமைகிட்ட கொடுங்க, கொண்டு போய் அணைச்சி விட்ரும், நான் போக மாட்டேன். அந்த மனநிலைமையில் நாம் சபையில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. யாரோ திடீர்னு ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அந்த வேலையை செஞ்சது யார்? அவரே செய்ய சொல்லுங்கள், நான் செய்ய மாட்டேன். திடீர்னு ஒரு வேலையை முன்னொருத்தனை மாற்றி கொடுக்குறாங்கன்னா, சரி இந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தாழ்மையாக அதை எடுத்து அப்படியே செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நிறைய ஆசீர்வாதங்களை நாம் குடும்பத்தில் பார்க்க முடியும். ஆமாம், ஒரு சின்ன ஒரு துரும்பை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னு வச்சிங்களேன் சபையில், அதுக்கான பலனை ஆண்டவர் குடும்பத்தில் செய்வார். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் நாம் சபையில் ஒரு வேலையும் செய்யாமல் நாம் திரும்பி போகும் பொழுது ஆண்டவர் துக்கப்படுவார். வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளை படுத்தே கிடக்கு அப்படின்னு வச்சிங்க, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருப்போமா? என் மூத்த மகன் ஜாலியாக படுத்துருப்போம் அப்படின்னு அப்பா யார்கிட்டையே சொல்லுவாங்களா? மூத்த மகன் ஜாலியாக அப்படியே ஈஸி சேரில் அப்படியே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, அவனுக்கு என் மனைவி டைமுக்கு டீ கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் என் சின்னவன் இருக்கான் பாருங்க, அவன் தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அதே போலவே சபையில் நாம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லிடவே கூடாது. உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் நமக்கு இந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். அதனால் நம்ம அங்கே ஆண்டவரை போய் சந்திக்க போகிறோம்ல ஒரு நாள், அந்த நாளிலே எல்லோரும் நிற்போம்னு வச்சிங்களேன். அப்போ மூத்த சகோதரர் நம்மை குறித்து அங்கே கணக்கு கொடுக்கணும். அந்த வார்த்தையும் இருக்குது. எப்பா அவரை குறித்து என்ன அப்படின்னு சொல்லி பிரதர்கிட்ட கேட்பாங்க. அதுவா பிரதர், அதுவா ஆண்டவரே, நான் எத்தனையோ முறை சொன்னேன், அவர் செய்யவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அங்கே போய் சொல்லிடக்கூடாது. அதனால் இங்கே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அங்கே போய் ஐயோ பிரதர் நம்மளை குறித்து எதுவும் செஞ்சு விடுவாரோ சொல்லிவிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருதயத்தின் பாரம்லாம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட நான் சொன்னால் அப்படி செய்வார் பிரதர் ஆண்டவரே அப்படிங்கிறத ஒரு சாட்சியை அங்கே போய் நம்ம சொல்லணும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் குறித்து. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே நாம் இந்த நாளில் வெளிப்படைவோம். என்னிடத்தில் இருக்க குஷ்டரோகம் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை நான் பணிந்து கொள்கிறேன், நான் இதை யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு செய்கிறத அது ஆசாரியர்களுக்கு போய் காமிக்கிறது போல் மனைவியின் இடத்துல போய் நம்மளுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். அது எவ்வளோ உற்சாகமாக இருக்கும். நம்முடைய தனிப்பட்ட விதத்தில் ஒரு சகோதரனை பார்த்து உற்சாகப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம வருவோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆமென்.